மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் விளையாடத்தில் பார்க்க இருக்கின்ற தலைப்பானது மிகை உணர்மை, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய மிகை உணர்மை அல்லது ஒவ்வாமை சுற்றுப்புறத்தில் காணப்படும் சில நோய் எதிர்ப்பு தூண்டிகள் என்று சொல்லக்கூடிய ஆன்டிஜன்களை நமது உடல் எதிர்கொள்ளும் போது நமது தடைகாப்பு மண்டலம் மிகை துளங்களை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி மிகை துளங்களை ஏற்படுத்துவதே ஒவ்வாமை அல்லது மிகை உணர்மை என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களில் சிலர் தமது சுற்றுப்புறத்தில் உள்ள சில பொருள்களுக்கு எதிராக ஒவ்வாமையை கொண்டிருப்பர். அவர்களுக்கு ஒரு சில பொருட்கள் தன்னுடைய சுற்றுப்புறத்தில் தன் மீது படும்போதோ அது உடலுக்குள்ளே போகும்போதோ நம்மளுக்கு அது ஒத்துக்கொள்ளாது. வரம்பு மீறிய தடைகாப்பு வரம்பு மீறிய தடைகாப்பு துளங்களுக்கு காரணமான பொருட்களை நாம் ஒவ்வாமை தூண்டிகள் என்று அழைக்கின்றோம். ஒவ்வாமை தூண்டிகளைத்தான் நம்ம அலர்ஜின்னு சொல்கிறோம். ஒரு ஒவ்வாமை தூண்டி என்பது ஒவ்வாமை வினைகளை ஏற்படுத்தும் ஒரு எதிர்பொருள் தூண்டி அல்லது ஆன்டிஜன் ஆகும். ஒவ்வாமை தூண்டிகள் நமது உடலை அடைந்த சில நிமிடங்கள் அல்லது சில நொடிகளில் ஒவ்வாமை வினைகளை துவக்கி ஏறத்தாழ அரை மணி நேரம் வரை அந்த வினையானது உடலில் நீடிக்கிறது. அப்போ அந்த அரை மணி நேரத்துக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் உடலில் நடந்து முடிந்துவிடும். சரி, ஒவ்வாமைக்கான அந்த தூண்டிகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை காரணிகள் எதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்க போகும்போது மகரந்த துகள்கள், தூசுகளில் உள்ள சிற்றுண்ணிகள் மற்றும் பூச்சிகளில் காணப்படும் சில வகை நச்சு புரதங்கள் போன்றவை ஒவ்வாமை தூண்டிகள் என்று சொல்லக்கூடிய அலர்ஜன்கள் ஆகும். இவையெல்லாம் அலர்ஜன்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து, இதனால் ஏற்படும் நோய்கள், ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய நோய்களில் குறிப்பாக வைக்கோல் காய்ச்சல் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். அது மாதிரி அதனுடைய அறிகுறியில் எடுத்துக்கொண்டால் தும்மல், கண்களில் நீர் கோர்த்தல், மூக்கு ஒழுகுதல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய்கள் போன்ற அறிகுறிகள் ஒவ்வாமை வினைகளில் ஏற்படுகிறது. இந்த ஒவ்வாமையை நம் உடலில் ஏற்படுத்தக்கூடிய செல்கள் எடுத்துக்கொண்டால் IgE என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பொருள் ஆன்டிபாடி இருக்குல்ல, இம்யூனோகுளோபுலின், IgE மற்றும் மாஸ்ட் செல்கள் இவைகளால் செயல்படுத்தப்படும் மிகை தடைகாப்பு துளங்களில் ஒரு வகையே ஒவ்வாமை. மாஸ்ட் செல்களால் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சில வேதிப்பொருட்கள் இருக்குது பாருங்கள், இதுதான் ஒவ்வாமைக்கு காரணமாக இருக்குது. அந்த மாஸ்ட் செல்களால் வெளியேற்றப்படும் அந்த வேதிப்பொருட்களை ஒரு மார்க்கில் கேட்கலாம். 2 கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டமின் மற்றும் செரட்டோனின். ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லலாம், ஹிஸ்டமின் அல்லது ஹிஸ்டமைன் மற்றும் செரட்டோனின். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அனாஃபைலாக்சிஸ். ஆங்கிலத்தில் அனாஃபைலாக்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாஃபைலாக்சிஸ் என்பது உடனடியாக ஏற்படும், அதாவது எப்படின்னாட்டா ஒரு ஒவ்வாமை காரணியை நம்ம உடலில் நம்மளுக்கு ஒத்துக்கிறாத ஒன்று நம்ம உடலில் எடுத்துக்கிட்ட உடனேயே ஒரு சில விளைவுகள் ஏற்படும். அதான் உடனடியாக ஏற்படும் மிகை உணர்வாக்க வினை அப்படின்னு சொல்கிறோம். இது திடீரென முறையாக தீவிரமாக மற்றும் உடனடியாக தோன்றும் அதிதீவிர ஒவ்வாமை வினை. இதனால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம் உடலில் நாம் ஒத்துக்கிறாத ஒரு மருந்து, இப்போ உதாரணத்துக்கு பென்சிலின் நமக்கு ஒத்துக்கிறது அப்படின்னு தெரிஞ்சும் நமக்கு அந்த இதை ஊசியாக போட்டுட்டாங்கன்னு வைங்க, அதாவது போட்ட சில நிமிடங்களுக்குள்ளேயே அதனுடைய வினைகள் ஆரம்பித்து நம்மளை உயிரிழப்பு அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ நம்மளுக்கு போட்ட உடனேயே ஏதாவது அந்த மாற்றங்கள் உடலில் ஏற்பட போகும்போது அதற்கான அந்த சிகிச்சையை மேற்கொண்டு அந்த ஒவ்வாமை வினையை நம்ம தடுக்கலைன்னா உயிரிழப்பு வர போயிடும். இதான் அனாஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது தடைகாப்பு குறை நோய்கள். இது எதனால் ஏற்படுது அப்படிங்க போகும்போது செயல்திறனற்ற தடைகாப்பு துளங்கள்.
தடைகாப்பு துலங்காலானது அதை செயலிழந்துடுறது. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் தடை காப்பு மண்டலம் செயலிழக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நமது தடைகாப்பு மண்டலத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேலான ஆக்கக்கூறுகளின் செயலிழப்பால் தடைகாப்பு குறைநிலை ஏற்படுகிறது. நம்ம உடலில் தடைகாப்பு மண்டலத்தில் பங்கொள்ளக்கூடிய பி செல், டி செல், இந்த மாதிரி செல்கள் இருக்குது, மேக்ரோஃபேஜ்கள் இருக்குது. இதெல்லாம் விழுங்கி செல்கள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இதில் ஒரு குறிப்பிட்ட செல்லினுடைய எண்ணிக்கை குறைந்தாலே போதும், நம்ம உடலில் நோய் தடை காப்பு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அப்போ தடைகாப்பு மண்டலத்தில் ஒன்றோ அல்லது அதற்கு மேலான ஆக்கக்கூறுகளின் செயலிழப்பால் தடைகாப்பு நோய் ஏற்படுறதுக்கான தடைகாப்பு குறைவதற்கான நிலை ஏற்படுகிறது. இதில் 2 நிலை சொல்கிறாங்க, முதல் நிலை, 2ஆம் நிலை. முதல் நிலை தடைகாப்பு குறைபாடுகள் பெரும்பாலும் எதனால் வருது அப்படின்னுட்டா மரபியல் குறைபாட்டு காரணிகளால் ஏற்படுகிறது. மரபியல் குறைபாட்டு காரணிங்கிறது அது பாரம்பரியமாக ஏதாவது இருக்கலாம், ஜீன்களில் வரக்கூடியது. அடுத்து 2ஆம் நிலை தடைகாப்பு குறைபாடுகள் என்பது எதனால் வருது அப்படின்னா நோய் தொற்றுனாலேயோ அல்லது கதிர்வீச்சு, செல் சிதைக்கும், அதாவது செல்களை சிதைக்கும் மற்றும் நோய் தடை காப்பை குறைக்கக்கூடிய அல்லது தடுக்கக்கூடிய ஒடுக்கும் மருந்துகள் இருக்குல்ல, ஆகியவற்றினால் ஏற்படுது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, உடல் உறுப்புகளை மாற்றும் பொழுது உடல் உறுப்புகளை ஒரு பழுதடைஞ்சுன்னா இன்னொருத்திட்டிருந்து ஒரு உறுப்பை எடுத்து மாற்ற போகும்போது வினை, அதாவது தடைகாப்பு வினை ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த நோய் தடை காப்பை ஒடுக்கக்கூடிய ஒரு சில இம்யூனோ சப்ரஸான்னு சொல்லக்கூடிய ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கிடுவாங்க. சரியா? அதில் சைக்ளோஸ்போரின்னு சொல்லக்கூடியது, சரியா, நம்ம ஸ்டீராய்டுகள், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. அது என்ன பண்ணால் நோய் தடை காப்பை கம்ப்ளீட்டாக பாதிப்படைச்சிருது அல்லது குறைச்சிருது. இதெல்லாம் 2ஆம் நிலை தடை காப்பு குறைபாடுகள் சொல்லுவோம். அப்போ தடைகாப்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறை நோய்களுக்கு அது ஏற்படுறதுக்கான நிலை முதல் நிலை, 2ஆம் நிலை தடை காப்பு குறைபாடுன்னு சொல்லுவோம். முதல் நிலை மரபியல் குறைபாடுனால் வருது. 2ஆம் நிலை இந்த மாதிரி நோய் தொற்று, கதிர்வீச்சு, செல் சிதைக்கும் மற்றும் நோய் தடை காப்பை ஒடுக்கும் மருந்துகள்னால் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதற்கு உதாரணமாக தடைகாப்பு குறைநோய்களில் ஒன்று முக்கியமான நோய் எய்ட்ஸ். எய்ட்ஸ்க்கு AIDS அப்படிங்கிற எய்ட்ஸை விரிவாக்கம் சொல்லும்போது அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதை பெறப்பட்ட நோய் தடை காப்பு குறைவு சிண்ட்ரோம் என்று சொல்கிறோம். இந்த நோய் ஒருத்தருடைய வாழ்நாளில் தாமாகவே பெற்றுக்கொண்ட தடைகாப்பு மண்டல குறைபாட்டு நோயாகும். இந்த நோய் ஒருவரது வாழ்நாளில் அவர் தாமாகவே பெற்றுக்கொண்ட அந்த நோய் தடை காப்பு இருக்குல்ல, அந்த மண்டலத்தினுடைய செயல்பாடு குறைபாடு ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய். இது ஒரு பிறவி நோயும் கிடையாது. எய்ட்ஸை பொறுத்தவரை எதனால் ஏற்படுனா HIV என்று சொல்லக்கூடிய மனித நோய் தடை காப்பு குறைவு வைரஸ் அதனுடைய தொற்றுனால் ஏற்படுகிறது. HIV, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த வைரஸ் அதாவது உதவி செய்யும் டி செல்கள் இருக்குல்ல, டி ஹெல்ப்பர் செல் அப்படின்னு சொல்கிறோம், அதை தேர்ந்தெடுத்து அதை போய் தாக்குது. நோய்க்கிருமி தொற்றிய அல்லது தாக்கப்பட்ட உதவி டி செல்களால் எதிர்ப்பொருளை உருவாக்கக்கூடிய பி செல்களை தூண்ட முடியாமல் போவதால் இந்த வைரஸ் தொற்றுக்கு எதிரான இயற்கை தடைகாப்பு நடவடிக்கைகள் தோல்வியுறுகின்றன. அப்போ இந்த உதவி டி செல்களுடைய வேலை என்ன? பி செல்களை தூண்டி அந்த பி செல்களால் எதிர்ப்பொருள்களை உருவாக்க செய்வது. அப்போ எதிர்ப்பொருள்களை உருவாக்குறது எதுன்னா பி செல்லு தான். சரியா? அப்போ இந்த உதவி டி செல்களால் உதவி டி செல்கள் பாதிக்கப்பட போகும்போது பி செல்களை தூண்ட முடியாது. அதனால் அவைகளால் ஆன்டிபாடிகளை, எதிர்ப்பொருள்களை உருவாக்க முடியாது. சரியா? இதனால் இது தொற்றுக்கு எதிரான அதாவது அந்த தடைகாப்பு நடவடிக்கையை உருவாக்க முடியறதில்ல. சரியா? இவ்வைரஸ் தொற்றுக்கு எதிரான இயற்கை தடைகாப்பு நடவடிக்கைகளை
என்ன தோல்வியுறச் செய்கிறது. அப்போ பெரும்பாலும் இந்த வைரஸ் போய் உதவி டி செல்களை என்ன தாக்குறதுனால தான் நம்மள உடலில் நோய் தடை காப்பல் அப்படியே வந்து என்ன செய்யுது, ஃபெயிலியர் ஆயிடுது. சரி, மரபியல் பண்புகள் அடிப்படையிலும் எதிர்பொருள் தூண்டிகளின் வேறுபாட்டின் அடிப்படையிலையும் இந்த HIV வைரஸை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று HIV-1, HIV-2 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ HIV வைரஸினுடைய அமைப்பை நம்ம பார்க்கணும். HIV வைரஸினுடைய அமைப்பு இது மட்டும் ஒரு 5 மார்க்காவோ அல்லது 3 மார்க்காவோ கேட்கலாம். அதில் வந்து HIV வைரஸினுடைய படமும் கேட்கலாம், தனியாக படம் வரைந்து பாங்குரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அல்லது HIV வைரஸினுடைய அமைப்பும் கேட்கலாம். இப்போ HIV வைரஸினுடைய அமைப்பை பார்த்துட்டு அப்புறம் நம்ம படத்தை பார்ப்போம். இப்போ மனிதனில் நோய்த்தடை காப்பு குறைவு வைரஸ், மனிதனில் நோய்த்தடை காப்பு குறைவு வைரஸ், அதாவது இந்த HIV வைரஸ் ஆனது லென்டி வைரஸ் பேரினத்தை சேர்ந்தது. லென்டி வைரினே அப்படின்னு சொல்லுவாங்க. லென்டி வைரினே அல்லது லென்டி வைரஸ் என்ற பேரினத்தை சார்ந்தது. இவ்வைரஸை அதாவது எலக்ட்ரான் சொல்லக்கூடிய மின்னணு நுண்ணோக்கின் வழியாக பார்க்கும் பொழுது அதனுடைய வடிவம் வந்து எப்படின்னு கேட்டால் போல வடிவது. அந்த வைரஸினுடைய அளவு எடுத்துக்கிட்டோம்னா 100 to 120 நானோமீட்டர் விட்டமும் அடர்ந்த மையம் மற்றும் லிப்போ புரத உறையிலும் கொண்ட ஒரு கோள வடிவமான ஒரு அமைப்பு தான் இந்த HIV வைரஸ். HIV வைரஸோட வடிவம் என்னென்னா உருண்டை அல்லது கோள வடிவம். சரியா, அதனுடைய விட்டம் 100 to 120 எண்ணம்ங்கிறது நானோமீட்டர். சரி, அதாவது அந்த வைரஸினுடைய மேல் உறையில் லிப்போ புரத உரைன்னு சொல்கிறோம்ல, லிப்பிடும் புரதம் சேர்ந்த உரை, அந்த மேல் உறையில் லிப்பிடுங்கிறது கொழுப்பு, மேல் உறையில் 2 கிளைகோ புரத நுண்முட்கள் காணப்படுகிறது. அதில் ஒன்று கொஞ்சம் பெரியது, ஒன்று சிறியது. இந்த மேல் உறையில் காணப்படக்கூடிய GP41 மற்றும் GP120 என்று அழைக்கப்படும் கிளைகோ புரத நுண்முட்கள் காணப்படுகிறது. GP அப்படிங்கிறது வந்து கிளைகோ புரோட்டீனை குறிக்கக்கூடியது, கிளைகோ புரதத்தை குறிக்கக்கூடியது. இந்த அதாவது வைரஸினுடைய மையத்தில் நியூக்ளியாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உட்கரு அமிலங்கள் இருக்குல்ல, அதில் 2 பெரிய ஒற்றை இலை RNAக்கள் உள்ளன. அப்போ இதனுடைய மரபு பொருள் எது அப்படின்னா RNA. ரெண்டுமே என்ன செய்யும், 2 இருக்குது, 2 RNA இருக்குது. இது தனித்தனி இலையாக இருக்கும், ஒத்த இலையாக இருக்கும். இந்த RNAக்களுடன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்னும் நொதி இணைந்து காணப்படும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது HIV வைரஸின் RNA இணைந்த நொதியின் பெயர் என்னன்னு கேட்டால் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இதோட இன்னும் 2 நொதியும் இருக்குது. அது பேர் வந்து புரோட்டியேஸ் மற்றும் ரிபோநியூக்ளியஸ் என்ற நொதியிலும் அதனுடன் இணைந்து காணப்படும். இதன் மையத்தில் உள்ள பகுதி அதாவது நியூக்ளியாய்டுக்கு மேலே அதாவது RNAயை சுற்றி கேப்சிட் என்ற புரத உரையால் ஆனது. கேப்சிடு அப்படிங்கிறது கேப்சோமியர் என்னும் அலகுனால் ஆனது. இந்த கேப்சிட் உரையை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியது மேட்ரிக்ஸ் புரத உரை. அதாவது கேப்சிட் உரையை தொடர்ந்து மேட்ரிக்ஸ் புரத உரை ஒன்றும் உள்ளது. இந்த படத்தில் பாருங்களேன், படத்தில் வந்து பாருங்கள், இந்த உருண்டையான அமைப்பு கொடுத்துருக்காங்க. வெளியில் உள்ள உரையில் பார்த்தீங்கன்னா லிப்போ புரத உரை, லிப்பிடுங்கிறது கொழுப்பு, லிப்போ புரதம் புரோட்டீன். அந்த உரையில் மேலே பார்த்தீங்கன்னா GP41ங்கிறது வந்து புதைந்து உள்ளே இருக்கும். வெளியில் ஒரு உருள் உடைப்பாக ஒரு பந்து மாதிரி ஒன்று அமைப்பை GP120 மேலே இருக்கும். அதான் வந்து நுண்முட்கள்னு சொல்கிற ஸ்பைக் அப்படிங்கிறது முள் மேலே அப்படியே இருக்கும். சரியா, அப்படியே உள்ளே போனோம்னா வெளியிலிருந்து அப்படியே உள்ளே போனோம்னா பாருங்கள் மேட்ரிக்ஸுங்கிற உரை. எதுக்கடுத்து உள்ள மையத்தில் பார்த்தீங்கன்னா மையத்தில் இருக்கிறது நியூக்ளிக் அமிலங்களில் RNA 2 இலையாக இருக்கும், தனித்தனி இலையாக இருக்கும். அந்த RNAவில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து என்ன ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸுங்கிற நொதி. அதனுடைய வேலை என்னன்னு கேட்டால் இந்த RNAயை DNA-யாக மாற்றிடும். இது வந்து விருந்தோமை உடலுக்குள்ளே போன உடனே மனிதனில் DNA தான் மரபு பொருள். இங்கே உள்ள இந்த RNA DNA-யாக மாறினா தான் மனித DNA-யோட ஒருங்கிணைய முடியும். அதனால் இது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸுங்கிற நொதி RNA-யை DNA-யாக மாற்றக்கூடியது. அந்த மையத்தில் உள்ள அந்த நியூக்ளிக் அமிலுக்கு அடுத்து உள்ளது கேப்சிடு. அருங்கோணமாக இருக்குது பாருங்கள், அதுதான் கேப்சிடு. கேப்சிடுக்கு வெளியில் உள்ள அந்த அமைப்பு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மேட்ரிக்ஸுங்கிற அமைப்பு.
சரியா? இப்போ இதுதான் அதனுடைய HIV வைரஸுடைய உருவ அமைப்பு. இந்த அமைப்பை ஒரு இப்போ 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படமும் போடணும், விளக்கமும் செய்யணும், சொல்லணும். அது மாதிரி ஒரு சில நேரத்தில் படத்தை மட்டும் கேட்பாங்க, பார்த்துக்கணும். சரி, HIV எப்படி கடத்தப்படுது? பெரும்பாலும் HIV வைரஸ் இருக்குல்ல பாருங்கள், மேக்ரோஃபேஜ் செல்களுக்குள் அதிகம் காணப்படுகிறது. மேக்ரோஃபேஜுங்கிறது என்ன அப்படின்னா, மோனோசைட்டுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள், தோலுள்ள வெள்ளை அணுக்கள் அளவில் பெரியதாகி முதிர்ச்சி அடைந்து தான் மேக்ரோஃபேஜாக மாறும். சரியா? அடுத்து செல்லுக்கு வெளியே 6 மணி நேரம் மட்டுமே உயிர் வாழக்கூடியது இந்த HIV வைரஸ். இந்த HIV வைரஸ் செல்லுக்குள் 1.5 நாட்கள், அதாவது 1.5 நாட்கள் வரை உயிர் வாழ்கின்றன. இந்த வைரஸ் செல்லுக்குள் 1.5 நாட்கள் வரை உயிர் வாழ்கின்றன. பாதுகாப்பற்ற இது எந்த முறையிலெல்லாம் பரவுது, கடத்தப்படுது அப்படிங்க போகும்போது, ஒன்று பாதுகாப்பற்ற உடல் உறவு, பாதிக்கப்பட்ட நபரின் இரத்த தொடர்பு கொண்டவரின் ஊசிகள் மூலமும், அடுத்து உறுப்பு மாற்றம், இரத்தம் ஒருத்தருடைய இரத்தத்தை இன்னொருத்தருக்கு ஏற்றுவதன் மூலமோ, மற்றும் HIV பாதிக்கப்பட்ட தாயின் மூலம் குழந்தைகளுக்கு நேரடியாக கடத்தப்படலாம். அப்போ HIV தாயின் மூலமாகவும் என்ன செய்யுது, குழந்தைகளுக்கு என்ன செய்யுது, பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் HIV எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிற பல வழிகள். இது எதன் மூலம் பரவலை அப்படின்னு கேட்டால், கொசு போன்ற இந்த பூச்சிகள் கடிப்பதின் வழியாகவோ அல்லது சாதாரணமாக ஒரு நோயாளியை தொடுவதன் மூலமாகவோ HIV பரவுவது கிடையாது. இப்போ எந்த முறையில் பரவுது, எந்த முறையில் பரவலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு மனிதனின் உடலில் நுழைந்த பிறகு இந்த HIV வைரஸ் இருக்குல்ல, இது உடலில் நுழைந்த பிறகு மேக்ரோஃபேஜ் செல்களில் முதல்ல நுழைந்து தன்னுடைய RNA மரபு தொகுதியை தன் உடலில், அதாவது அதனுடைய மையப்பகுதியில் உள்ள RNA இருக்குல்ல, HIVயில் உள்ள அந்த ஜீனோம்ங்கிறது RNA மரபு தொகுதியை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியின் உதவியால் வைரஸின் DNAவாக மாற்றிக்கொள்கிறது. முதல்ல அதை அப்படியே மாற்றிடுது, RNAயை DNAவாக மாற்றிடுது. இந்த வைரஸ் DNA விருந்தோம்பி செல்களின் DNAவுடன் இணைந்து தொற்று ஏற்பட்ட செல்களை, அதாவது இந்த வைரஸ் DNAவின் விருந்தோம்பி செல்களின், அதாவது இந்த வைரஸ் DNA விருந்தோம்பி செல்களின் DNAவுடன் இணைந்து தொற்று ஏற்பட்ட செல்களை வைரஸ் துகள்கள் உற்பத்தி செய்ய வைக்கிறது. எந்த உடலில் உள்ள செல்லு தொற்றுக்கு ஆளானதோ அந்த செல்லு என்ன செய்து நிறைய வைரஸ் துகள்களை உற்பத்தி செய்யும். இவ்வாறு மேக்ரோஃபேஜ்கள் தொடர்ச்சியாக வைரஸில் உற்பத்தி செய்வதன் மூலம் அவை HIV தொழிற்சாலையாக செயல்படுது. அப்போ HIV வைரஸினுடைய தொழிற்சாலை நம்ம உடலில் எது அப்படின்னாட்டா மேக்ரோஃபேஜ் தான். உதவி T செல் கிடையாது, மேக்ரோஃபேஜ் தான். மேக்ரோஃபேஜில் தான் அது நிறைய அந்த வைரஸ் துகள்களை உருவாக்குது. சரியா? அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜுங்கிறது என்ன, இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த செல்களில் ஒரு வகையான செல். இதில் மேக்ரோஃபேஜில் நிறைய உருவாகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் உதவி T லிம்போசைட், அதாவது உதவி T செல்னு சொல்கிறோம்ல, உதவி T செல்களுக்குள் நுழைந்த HIV அதுக்குள்ளே பெருகி சந்ததி வைரஸில் உற்பத்தி செய்கிறது. இவ்வாறாக வெளிவந்த அந்த சந்ததி வைரஸ்கள் இரத்தத்தில் மற்ற அதாவது உதவி செய்யும் T செல்களையும் தாக்குறது. அப்போ மேக்ரோஃபேஜிலிருந்து வெளியில் வருது, வெளியில் நிறைய உதவி செய்யும் T செல்களை தாக்குது. உதவி செல்லுக்குள்ளே போய் நிறைய பெருகி அதிலிருந்து நிறைய HIV, அதாவது சந்ததி வைரஸ்கள் உருவாக்கப்பட்டு அது வெளியில் அடுத்தடுத்த உதவி T செல்களை தாக்குது. இந்நிகழ்வு தொடர்வதால் விருந்தோம்பியின் உடலில் உதவி T லிம்போசைடுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைய தொடங்கும். ஏன்னாட்டா நிறைய அந்த உதவி T லிம்போசைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த T செல்கள் இருக்குல்ல, அது அழிக்கப்பட்டுரும். அதனால் எண்ணிக்கை குறையுது. இந்நிகழ்வு நடைபெறும் காலத்தில் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு நிறைய அறிகுறிகள் ஏற்படுது. அந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்கு தொடர்ந்த குறுகிய கால காய்ச்சல், பேதி மற்றும் உடல் எடை இழப்பு ஆகியவை ஏற்படுகிறது. இந்த உதவி T லிம்போசைட்டுகள் அல்லது T செல்லின் எண்ணிக்கை குறைவின் காரணமாக பாதிக்கப்பட்ட மனிதருக்கு
நோய் தடை காப்பு குறைபாடு ஏற்பட்டு பலவித நோய் தொற்றுக்கு ஆளாகி எவ்வித நோய் தொற்றையும் தடுக்க இயலாத நிலைக்கு உள்ளாகிவிடுகிறார்கள். அதனால் அவங்க உடலில் என்ன இருக்குல்ல, நோய் தடுப்பாற்றலே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதான் அதனுடைய செயல்பாடு. எப்படி அந்த அச்சை வைரஸு மனித உடலுக்குள்ளே தொற்றி மனிதனை எப்படி நோய் தடுப்பாற்றலை இழக்க செய்யுது அப்படிங்கிற அந்த செயல்பாடத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து அது HIV நம்ம இரத்தத்தில் இருந்தால் எப்படி அதை கண்டறியலாம்? HIV தொற்றினை கண்டறிய எளிய இரத்த பரிசோதனை முறைகள் 2 இருக்குது. ஒன்று எலிசா, இன்னொன்று வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற 2 சோதனை. நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல்ல எலிசா, அடுத்து வெஸ்டர்ன். இந்த எலிசா சோதனை இருக்குல்ல, HIV பொருட்கள் இரத்தத்தில் உள்ளனவா என கண்டறியக்கூடிய ஒரு சோதனை. இது முதல் நிலை சோதனை. 2வது சோதனை வெஸ்டர்ன் பிளாட் சோதனை. இது மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த மற்றும் உறுதிப்படுத்தக்கூடிய சோதனை. இந்த 2 சோதனையும் நம்ம வச்சு பண்ணி வெஸ்டர்ன் பிளாட் சோதனை வச்சு உறுதிப்படுத்திடுறோம். இது வைரஸின் மைய புரதங்களை கண்டறிகிறது. வெஸ்டர்ன் பிளாட் அந்த சோதனை இருக்குல்ல, இது வைரஸின் மைய புரதங்களை கண்டறிய உதவுகிறது. இவ்விரண்டு சோதனைகளிலும் HIV எதிர்ப்பொருட்கள் இரத்தத்தில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால், இந்த 2 சோதனையின் மூலமாக HIVயினுடைய எதிர்ப்பொருட்கள் இரத்தத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த நபர் HIV பாதிப்புக்குள்ளவராக உள்ளானவராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எய்ட்ஸ் ஒரு குணப்படுத்த முடியாத நோயாக இருப்பதனால் இந்த நோயை வராமல் தடுப்பதே மிக சிறந்த வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, பாதுகாப்பாக உடலுறவு முறையை போதித்தல், பாதுகாப்பான இரத்த மாற்று முறைகள், ஒரு முறை மட்டுமே ஊசிகளை பயன்படுத்துதல், உடலுறவின் போது கருத்தடை உரைகளை பயன்படுத்துதல், போதை மருந்துகளினுடைய பயன்பாடு தடுப்பு, தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பு, அரசு சாரா அமைப்புகள் மற்றும் உலக சுகாதார அமைப்பு இதன் மூலமாக எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வை நடத்துவதன் மூலமும் எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுக்கலாம். இது போன்ற பல்வேறு தடுப்பு முறைகளை பயன்படுத்தி இந்த நோயிலிருந்து மனித இனத்தை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். மீதி உள்ளதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.